ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் பாசிப்பருப்பும் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஆற விட்டுறலாம். திரும்பவும் அதே கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ ரவை வந்து வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாசிப்பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா அடிச்செடுத்தாச்சு. இப்போ ரவையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ரவையை வந்து வேறொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ ரவையை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் குறைவான அளவு இனிப்பு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1.25 கப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க 1.5 கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுப்பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. கரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். திரும்ப வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை வந்து இது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து அடித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது வந்து முதல்ல கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிளற பார்த்திங்கன்னா கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சிரும். இது இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். பாசிப்பருப்பு வந்து கட்டி தட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு மாவில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே வந்து கட்டி தட்டாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிளற வரும். கட்டி வந்து சுத்தமாகவே வராது. நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம கிளற வந்து இந்த கட்டிகள் எல்லாமே நல்லா உடஞ்சி பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இந்த பால் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கெட்டியாகி வரணும். இது போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நான் இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இது கூட பார்த்திங்கன்னா வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிப்பிங் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கேசரி பவுடரில் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நான் இது கூட சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக மட்டுமே நான் வந்து சேர்த்துருக்கேன். இது விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க, தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கடாயில் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எப்படி இந்த அளவுக்கு கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வருது அப்படின்ட்டு. பாசிப்பருப்பு வந்து முதல்ல கட்டி விழற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு வந்து இதை மாற்றிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.